வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் முடிவுகளுக்கு முன்னதாக திருச்செந்தூர் முருகன் கோவில், ஷீரடி சாய்பாபா கோவில்னுட்டுன்னு ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வராரு. தமிழகத்துல கோவில் நுழைவு சட்டங்கள் அப்படின்றத பத்தி ஒரு புதிய விவாதம் திரும்ப கிளம்பி இருக்கு. மதம் மற்றும் அரசியல் பின்னணியில மாற்று மதத்தினர் இந்து கோவில்களுக்கு செல்வது குறித்த ஒரு சட்டப்பூர்வமான விதிகள் என்னன்றத மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். தமிழக இந்து சமய அறநிலையத்துறை HRNC சட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் மற்றும் 1947 ஆண்டு இயற்றப்பட்ட தமிழ்நாடு கோவில் நுழைவு அங்கீகார சட்டம், அதாவது தமிழ்நாடு டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட் 1947, அதன்படி கோவில்கள் இந்துக்களுக்கான வழிபாட்டு தலங்களாவே தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த கொடிமரம் அதுதான் எல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பொதுவா தமிழகத்தின் பழமையான மற்றும் ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்கள் மாற்று மதத்தினர் கொடிமரம் தாண்டி உள்ளே செல்ல அனுமதி இல்லை அப்படின்ற மரபு நடைமுறையில இருக்கு. உயர்நீதிமன்ற தீர்ப்பு 2024 ஒண்ணு கொடுத்தாங்க. சமீபத்துல அந்த பழனி முருகன் கோவில் தொடர்பான வழக்குல சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கினாங்க. அது என்ன அப்படின்னா, கோவில்கள் சுற்றுலா தலங்கள் கிடையாது. சோ அதை நீங்க ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. அவை வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா குறிப்பிட்ட நீதிபதி ஸ்ரீமதி, மாற்று மதத்தினர் கொடிமரம் தாண்டி உள்ளே செல்வதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு உத்தரவிட்டாங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, உறுதிமொழி பத்திரம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை அந்த மாற்று மதத்தை சேர்ந்த ஒருவர் கோவிலுக்கு போய் வழிபட விரும்பினா, ஆசைப்பட்டாங்கன்னா, அவர் இந்து மத கடவுள் மீதும் அதன் வழிபாட்டு முறைகள் மீதும் தனக்கு நம்பிக்கை இருக்கிறதா எழுத்து பூர்வமா ஒரு உறுதிமொழி அண்டர்டேக்கிங் அளித்தால் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் அந்த சட்டத்துல சொல்றாங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உச்ச நீதிமன்ற பார்வை என்னன்றதுதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 25 மற்றும் 26, தட் இஸ் ஆர்டிகல் 25 and 26, மத சுதந்திரத்தை வழங்குது. பிரிவு 25 அந்த ஒவ்வொரு குடிமகனும் தனது மதத்தை பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குது. பிரிவு 26 ஒவ்வொரு மத பிரிவினரும் தங்களின் மத நிறுவனங்களை நிர்வகித்துக் கொள்ளவும் அதன் வழிபாட்டு முறைகளை பாதுகாக்கவும் உரிமை அளிக்குது. சோ இதனை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு கோவிலின் ஆகம விதிகள் மற்றும் இந்த மரபுகளை பாதுகாக்கும் அதிகாரம் அந்தந்த கோவில் நிர்வாகத்திற்கு உண்டு அப்படின்னு நீதிமன்றங்கள் பல முறை உறுதி செஞ்சிருக்காங்க. அதே சமயம் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் சமூக சீர்திருத்த கண்ணோட்டத்துல எல்லா ஜாதி இந்துக்களும் கோவிலுக்குள் நுழைய சட்டம் வழிவகை செய்யுது. விஜயோட பயணம் கிளப்பும் இந்த விவாதங்கள் எப்படி இருந்ததுன்னா, நடிகர் விஜய் தனது அரசியல் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் முடிவை, அதாவது May 4th எதிர்நோக்கி இருக்கிற நிலையில திருச்செந்தூர்ல சத்ரு சம்மார பூஜை செஞ்சிருப்பது பலரது கவனத்தை ஈர்த்திருக்கு. இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் பண்ணிருக்காங்க, சசிகலா அம்மையார் பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி பண்ணிருக்காரு. இந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் செஞ்சிருக்காங்க. சட்டப்படி ஒரு நபர் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கும் பட்சத்துல அவரது தனிப்பட்ட மத பின்னணி வழிபாட்டிற்கு தடையா இருக்க முடியாது அப்படின்றதுதான் தற்போதைய சட்ட நிலைப்பாடு. சோ தமிழகத்தை பொறுத்தவரை இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கிற கோவில்கள்ல மாற்று மதத்தினருக்கு அனுமதி இல்லைன்ற அறிவிப்பு பலகைகள் எல்லாம் வைப்பது சட்டப்படி செல்லும். அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க, ஒரு தனிநபர் இந்து மத சடங்குகளை மதிக்கிறேன் அப்படின்னுட்டுன்னு ஒரு எழுத்துப்பூர்வமா ஒரு உறுதிமொழி அளிக்கும் போது அவருக்கு வழிபாடு செய்ய அனுமதி வழங்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதற்காக மட்டும்தான் அவர் அங்க அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் அவருக்கு வேல் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் இருந்தது எல்லாருக்குமே. சோ இப்படி ஒரு சட்டம் இருக்கு அப்படின்றப்ப சட்டத்தை யாராலையும் மீற முடியாதுன்றதுதான். இன்னும் பல பேருடைய கேள்விகள் இன்க்ளூடிங் மீ, இதுக்கெல்லாம் டைமுக்கு போக தெரிஞ்ச விஜய்க்கு கரூருக்கு ஏன் டைமுக்கு போக தெரியல அப்படின்றதுதான் தெரியல. ஏன்னா இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு அவரோட இதுல
பேச்சுல வந்துட்டு சொல்லி இருக்கணும். அங்கங்க இது போடுறப்போ, மீட்டிங் போடுறப்போ சொல்லி இருக்கணும். எதையுமே சொல்லாம எல்லாரும் பேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கடைசி நாள்ல வந்து திமுகவை பார்த்து நான் டைமுக்கு போனேன்னு சொன்னாரு. அதிமுகவை பார்த்து நீ இந்த இடத்துல ஏன் நிக்கிற, அந்த இடத்துல நில்லுன்றதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகில்லைன்றதுதான் நாங்க பாக்குறோம். நீங்க எங்க சாமி கும்பிட்டது அப்படின்றதையும் தாண்டி உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்றத நீங்க வந்துட்டு நான் எனக்கு அது மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னுட்டு நீங்க எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்ததை நாங்க மதிக்கிறோம். பட் ஸ்டில் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு என்ன சொல்றது, ஒரு நாங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கல, 3 டாட்ஸ் வைக்கிறோம்.